காலேஜில் வந்து பசங்க வந்து நம்ம வாய்ஸ் நல்லா இருக்குடா, நல்லா பண்ணுற, கொஞ்சம் சீரியஸாக ஆகிடுறா அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா உட்காந்து பாடிட்டு இருந்தேன். நம்ம கூட வேலை செய்கிற பையன் வந்து அதை வீடியோ எடுத்துட்டான். அது பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிடுச்சு. அது என்ன சாங்? அதை எங்களுக்காண்டி பாடி காமிக்க. பாஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஊக்கப்படுத்துறாங்க. உன் வாய்ஸ் நல்லா இருக்குடா, நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லி. செவ்வளி சின்ன கனி ஒன்ன சிறைய எடுக்க போற வாணி. ஹிந்தியில் வந்து நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் ஒரு சிங்கர், அவரை பார்த்து வந்து எனக்கு அவர் மாதிரியே பண்ணணும். ஓ கின்னா சோனா தென்னும் ரப் நே பனாயா. நம்ம நோட்ஸ் தானே, மியூசிக் பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் தானே, அர்த்தம் தெரியுது தெரியல. நம்ம மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அதாவது முந்தைய காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய மீடியா சேனல் இல்லை அப்படின்னா பெரிய ஒரு நாடக மேடை, அந்த மாதிரி மேடைகள்லாம் தேவைப்படும். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் மூலியமாகவே நம்மளோட திறமையை வந்து வெளிக்கொண்டு வரலாம். அப்படி இன்ஸ்டா மூலியமாக பிரபலமான சிங்கர் சின்னு அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி உங்களோட திறமை, உங்களுக்குள்ள இந்த மாதிரி பாடுற திறமை இருக்குதுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? வீட்டில் அப்பா அம்மாவெல்லாம் நல்லா பாடுவாங்க. அப்பா அம்மாவோட எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஒரு சங்கீதம்ங்கிறது வரும். முறைப்படி கற்றுக்கல, அது இயற்கையாகவே அது இருந்துச்சு. எனக்கு வந்து அது எல்லாரையும், எங்கள் வீட்டில் எல்லாரையும் விட எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால சரி அதை கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? நான் கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டம். அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து பெயிண்டர், இந்த திருவிழா கடையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது பண்ணிகிட்டு இருந்தார். அது வண்டியில் போக முடியாதனால அப்புறம் மறுபடியும் இப்போ பெயிண்டிங் வேலை போனார் கொஞ்ச நாள். அப்புறம் அதுவும் வயசாயிருச்சு, 60 வயசு ஆயிடுச்சு அப்பாவுக்கு. இப்போ அப்பா வீட்டில் தான் இருக்கார். அம்மா வந்து டெக்ஸ்டைல் போயிருக்காங்க வேலைக்கு. உங்கள் கூட பிறந்தவங்க? அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அண்ணா என்ன பண்ணுறாங்க? அண்ணன் எலக்ட்ரிஷியனாக இருக்கார். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் மெக்கானிக்கலில் ஃபேப்ரிகேட்டராக இருக்கேன். ஓகே. இப்போ இந்த திறமையை வந்து எப்போ நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்க? எந்த ஃபஸ்ட்டு ஒரு சேனலில் போய் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா எந்த மேடையாக இருக்கும், இல்லைன்னா எந்த சேனலாக இருக்கும்? நான் வந்து இப்போ ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 2012 ஸ்கூல் முடிச்சு காலேஜ் என்ட்ரு ஆகும்போது காலேஜில் வந்து பசங்க வந்து நம்ம வாய்ஸ் நல்லா இருக்குடா, நல்லா பண்ணுற, கொஞ்சம் சீரியஸாக ஆகிடுறா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி முயற்சி பண்ணணும்னு பண்ணியிருந்தேன். 2012 2019 வரைக்கும் ஒரு சேனலாக போவேன். ஆடிஷன் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்து போவேன். 2019 கலர்ஸ் தமிழ்னு ஒரு சேனல், அதில் வந்து சிங்கிங் ஸ்டார்ஸ் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம், அதில் கோயம்புத்தூரில் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அதில் அட்டன் பண்ணி அதில் ஃபைனல் வரைக்கும் போனேன். வெற்றி கிடைக்கல, இருந்தாலும் ஒரு அனுபவம் தான் அதில் போனது. கண்டிப்பாக. இப்போ விஜய் டிவி, அப்புறம் வந்து ஜி தமிழ், அதிலலாம் பெரிய பெரிய ஷோ பண்ணுறாங்க இல்லையா மியூசிக்கு, அங்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு டாப் 30 40 அது வரைக்கும் போவேன். அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் வந்து இன்னும் அதில் வந்து என்ட்ரு ஆகலை. டாப் 20 அளவுக்கு போகிற அளவுக்கு எனக்கு தகுதி இன்னும் வந்துருச்சா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கான உழைப்பு வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஆடிஷனில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படி தானே? டாப் 30 40 வரைக்கும் போயிருக்கேன். ஓகே. சரி, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்படி நான் என்னோட ஒர்க்கை நீ பார்க்காம இப்படி பாடுற அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கா? ஒர்க்கிங் டைமில் நான் வந்து ஒர்க் பார்த்துருவேன். நான் அதெல்லாம் எந்த இதுவும் பண்ண மாட்டேன். ஃப்ரீயாக சாப்பிட்டு 1 ஹவர் லஞ்ச் டைமு அல்லது ஏதாவது பிரேக் டைம் கொஞ்சம் கிடைக்குது அப்படின்னா அப்போ வீடியோ எடுப்பேன். ஆக்சுவலாக எங்கள் பாஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஊக்கப்படுத்துறாங்க. உன் வாய்ஸ் நல்லா இருக்குடா, நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல மாட்டார். நீ பண்ணு, உனக்கு அதுதான் விருப்பம் பண்ணு, ஆனால் ஒர்க்கிங் டைமில் வந்து ஒர்க் பார்த்துக்க. நானும் ஒர்க்கிங் டைமில் போய் இது பண்ணணும் அப்படி யாரும் பண்ண மாட்டோம்ல. அதனால் என் பாஸ் வந்து எனக்கு ஒரு பக்கப்பலம் மாதிரி. இப்போ எப்போ இருந்து இன்ஸ்டாவில் வந்து ஆக்டிவாக இருக்கீங்க? இந்த வருஷம் தான் கொஞ்சம் மொபைல், ஒரு நல்ல மொபைல் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் ரொம்ப நாளாக போட்டிருந்தேன். ஒரு 70 போஸ்ட் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் வந்து சரி கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னு உட்காந்து பாடிட்டு இருந்தேன். நம்ம கூட வேலை செய்கிற பையன் வந்து அதை வீடியோ எடுத்துட்டான். வீடியோ எடுத்து எனக்கு தெரியும், ஆரம்பிக்கும் போது தெரியாது. ஆரம்பித்து வீடியோ இப்போ எடுத்துகிட்டு இருந்தால் சரி பாடலான்னு பாடிட்டு அதை போஸ்ட் பண்ணிட்டேன். அது பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிடுச்சு. அது என்ன சாங்? அதை எங்களுக்காண்டி பாடி காமிக்க?
அந்திப்போர் காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில், சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை, சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை, கொஞ்சம் கொஞ்சத்தான் கண்ணுக்குள் நீ கொண்டு வருவாய், காலத்தால் மூவாத உயர் தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது. இது வந்து ஃபர்ஸ்ட் சாங், நாள் போட்டது. ரெண்டாவது நாள் வந்து அழகிய லைலா பாடிட்டு இருந்தேன். அது வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப வெற்றியை கொடுத்ததா? ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து அதுதான். அதுக்கப்புறம் தான் அழகிய லைலா வந்து அடுத்த நாள் போட்டேன். அது வந்து இதை விட நல்லா வைரல் ஆயிடுச்சு. அந்த சாங்கையும் பாடிடுங்க. சிறகன விரித்தால் கூந்தல இங்கே, சூரியன் நிலவாயானது அங்கே, என் மனம் இன்று போனது எங்கே, மன்மதனே உன்றது எங்கே, கன்னத்தை தொட்டால் சந்தனம் கொட்டும், வெக்கத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும், புன்னகை பட்டால் மல்லிகை மொட்டும், பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும், காலடி ஓசைகள் கம்பனை தேடுது அம்மம்மா. ஓ பிக்காசோவின் ஓவியம் ஒன்று, பீத்தோவனின் சிம்பனி ஒன்று பெண்ணாய் மாறியதோ, அந்த புறத்து மகராணி. ஓ ஓ அந்த புறத்து மகராணி, அழகிய லைலா அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா இவள் மன்மத புயலா, அடடா பூவின் மாநாடா. ஓ ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. சூப்பரா இருந்துச்சு. சரி, இப்ப கலர்ஸ் தமிழ்ல நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அப்போ எந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் பாடி உங்களுக்கு ஓகே ஆச்சு? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை பல்லலைன்னு ஒரு சாங், அந்த பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் தான் அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பாடினேன். ஆடிஷன்ல ஃபர்ஸ்ட் ஓகே. அப்புறம் உள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் பாடுனீங்க? பருத்தி விரல்ல ஐயோ சாங் பாடினேன். அந்த பாட்டு பாடினேன். அது வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரிஸ்ல வந்து இந்த பாட்டு பாடினேன். சரி, அந்த ரெண்டு பாட்டையும் எங்களுக்கு அனுப்பி. மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி, சீமையில பெறழகி, செஞ்சு வச்ச மரழகி, மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி, மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி, சிமையில பெறழகி, செஞ்சு வச்ச மரழகி, எழுந்து வத்தல தரட்டா உன் குடிமி மட்டும் தொடட்டா, கொழுந்து வத்தல தரட்டா உன் குடிமி மட்டும் தரட்டா. அப்புறம் ஐயோ சாங் பண்ணேன் உள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம். 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு போகும்போது அந்த பாட்டு பண்ணேன். ஏலே 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 போன ஓரத்தில சத்த நேரமும் மடியில் தலை வச்சு சாஞ்சுக்கிற சங்கதிய சொல்லித்தர வாடி நீ வாடி, 10 கண்ணு பாலத்தில மேச்சலுக்கு காத்திருப்ப பாச்சலோட வாடி, புள்ள கூச்சங்கிச்சன் தேவையில்ல வாடி நீ வாடி. ஏழே 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 செவ்வளனி சின்ன கனி, ஒன்ன சிறையெடுக்க போறவாணி, அரளிவத வாசக்காரி, ஆள கொள்ளும் பாசக்காரி, உடம்பு நெஞ்சக்கிரி, நீ உள்ள வந்த கெட்டிக்காரி, சண்டாளிவான் பாசத்தால நானும் சுண்டேலியான புள்ள. இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? இவ்வளோ அழகா ரம்யமா இருக்கு கேட்கறதுக்கு, வாய்ஸ் வந்து எப்படி கத்துக்கிட்டீங்க? முறப்படி நான் என் ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வில்லேஜ். கரூர்னா ஆக்சுவலாக டவுன் கிடையாது. கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் ஒரு 20 கிலோமீட்டரில் பரமத்திங்கிற ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். எல்லாம் மொபைல் தான். அப்போ 2012 எல்லாம் வந்து டிவி சேனல்ஸில் வர்ற பாட்டுக்கு, அப்போல்லாம் ஃபோன் இவ்வளோ இல்லைன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதனால் டிவி சேனல்ஸில் வர பாட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் மொபைல் ஃபோன், அதில் வந்து யூடியூப்பில் பார்த்து, அதாவது டிவி சேனலில் வந்து வெறும் பாட்டு மட்டுமே கேட்டு பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.
இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையானது கிடைக்குது, நம்ம என்ன சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். கண்டிப்பா. நான் யூடியூப்ல ஒவ்வொரு நோட்ஸ் ஒரு பாட்டுனா அது எப்படி பாடணும், அது எப்படி வருது அப்படின்னு நம்ம அது கீவேர்ட் போட்டோம்னா வீடியோஸ் வரும். அதை பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டேன். பாடுற இது வந்து எனக்கு இருந்துச்சு. அது 2000 காலேஜ் போனதுக்கப்புறம் வந்து அதை வந்து சரி சீரியஸாக பண்ணலான்னு பண்ணேன். இல்லை இன்னும் வளர்த்துக்கணும், நம்ம ஒரு மீடியா பக்கம் போகணும், ஒரு சினிமா பக்கம் போகணும் அப்படின்னா இன்னும் இந்த திறமை பத்தாது அப்படிங்கிறதுக்காக யூடியூப்பை பார்த்து நானாக கற்றுக்கினேன். இப்போ வெளியில கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் என் ஊரை விட்டு வெளியே வர முடியல. ஏன் வர முடியல? அழகா சென்னைக்கெல்லாம் வந்தீங்கன்னா வரலாம், ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒன்று இருக்குல்ல, அதனால வெளியில் வர முடியல. அதனால சரி நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நமக்கு கிடைக்கிற வீட்ல கண்ட்ரோல் பண்ணாங்களா இல்ல? அல்ல அதெல்லாம் இல்லை, அவங்கெல்லாம் போதான் சொல்லுவாங்க, நமக்குன்னு ஒரு இது இருக்குதுல்ல. இல்ல நீங்க அங்க ஒர்க் பண்றத இங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்க பார்க்கலாம் இல்லையா? இப்ப சென்னையிலனா உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்றப்போ உங்களோட திறமையை வந்து இன்னும் புஷ் பண்ணி மேல கொண்டு வரலாம்ல, அதுக்காண்டி சொல்றேன். இப்படி அந்த வீட்டில் ரெஸ்ட்ரிக்ட் எல்லாம் பண்ணல, அங்கே போகக்கூடாது ஏன் போடக்கூடாது, என்ன ஆடிஷன் போகிறதுனால சரி போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து அவங்கள விட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு இது இல்லை, சரி நம்ம அப்பா அம்மா கூடவே இருக்கணும். இவ்வளவு தூரத்துக்கு வந்து நீங்க ஃபெமிலியர் ஆயிருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம், அதுவும் ஒரு இன்ஸ்டா மூலியமா. ஏன்னா நீங்க டிவி ஷோவும் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் என்னை கேட்டா. இன்னும் நம்ம வளரணும் அப்படின்னா அது அந்த இடத்துல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் முடியும். இப்போ ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்மளோட திறமை வந்து வெளியில வந்து வராது இல்லையா? வெளியில வாங்க, இன்னும் நிறைய பண்ணுங்க. சரி, வேற எப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு? யாரை பார்த்து இந்த மாதிரி பாட்டு பாடி இவங்கள மாதிரி நான் வரணும்ப்பா, இவங்கள மாதிரி இல்லைனாலும் இவங்க பக்கத்துலனாலும் நான் நெருங்கணும் அப்படின்னா யாரை இன்ஸ்பயரா சொல்லுவீங்க? ஹிந்தியில வந்து நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் ஒரு சிங்கர் ஒருத்தர் இருக்கு, அவரை பார்த்து வந்து எனக்கு அவர் மாதிரியே பண்ணணும் அப்படின்னு. அவர் பெரிய லெஜண்ட், அவர் இப்ப இல்ல, அவர் மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஹிந்தி சாங்ஸ்லாம் கேட்பீங்களா? கேட்பேன், அர்த்தம் தெரியாது, பாடுவோம் அவ்வளவுதான். பாடி இருக்கீங்களா ஹிந்தி சாங்ஸ்லாம்? கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே பாடுறாங்க. சரி, அவங்களோட சாங் நீங்க சொன்னீங்கல்ல, அவங்களோட சாங் ஒரு சாங் வந்து ஹிந்தில பாடி காமிக்க முடியுமா? ओ किन्ना सोना तेनू रब ने बनाया, किन्ना सोना तेनू रब ने बनाया, दिल कर वेखता रवा, किन्ना सोना तेनू रब ने बनाया, दिल मुड़ता नी लक समझाया, दिल मुड़ता नी लक समझाया, दिल कर वेखता रवा, किन्ना सोना तेनू रब ने बनाया, सरे गरे सरे सरे गरे दसा, सरे गरे सरे सरे गरे दसा, सरे ग सा रे का पा ता ता दा 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 बा बा गरे सदा, किन्ना सोना तेनू रब ने बनाया. இவரோட வாய்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஃபத்தே அலி கானோட அவரோட வாய்ஸ். சரி, இவ்ளோ அழகா ஹிந்திலையும் நீங்க பாடுறீங்க, அதோட உச்சரிப்புகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அது தப்பா எனக்கு தெரியாது, ஹிந்தி லாங்குவேஜ் தெரியாது, அப்படியே மக்கப் பண்ணி பாடுறேன். மக்கப் பண்ணி பாடுறதுதான். ஏன் அப்ப கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லையா? நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்கு, அந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணி. நம்மளோட பொருளாதார சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு, ஒரு பே பண்ணி அது பழகிற அளவுக்கு நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லை, அதனால சரி நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு இது பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனா அர்த்தமே தெரியாது, ஒரு பாட்டை வந்து மக்கப் பண்ணி பாடுறது. நோட்ஸ் தானே, மியூசிக் பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் தானே, அர்த்தம் தெரியுது தெரியல. ஸ்ரேயா கோஷல் இங்கே பாடுறாங்க, உதித் நாராயணன் தமிழ்ல பாடுறாங்க, எல்லா லாங்குவேஜ்லயும் பாடுறாங்க. எல்லா லாங்குவேஜும் பாடணும், எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கிட்டு பாட முடியாது. கண்டிப்பா அங்கே லிரிசிஸ்ட் இருப்பாங்க, அவங்க சொல்லி கொடுப்பாங்க, இந்த வார்த்தைக்கு இந்த அழுத்தம் கொடுத்து இப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மக்கப் பண்ணி பாடுவாங்க. அது மாதிரி தான் நானும். இப்போ ஓகே, தமிழ்ல இந்த சிங்கர் பாடினது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எஸ்பிபி சார் தான். எஸ்பிபி.
அது ட்ரை பண்ணிருக்கீங்களா? அது இன்ஸ்டால ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது. அதுதான் கொஞ்சம் பூஸ்ட் ஆன வீடியோ. ஓகே ஓகே, சரி அந்த பாட்டு எங்களுக்கு கண்டிப்பா. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தந்திடும் குமுதமும் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகம் தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான் மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ பெண் என்னும் கன்னி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ. சூப்பருங்க, சூப்பரா ஐயோ மூச்சு அடக்க முடியல. சூப்பரா இருந்துச்சு, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வரணும்னா நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இது என்னையால வாழ்க்கையில மறக்கவே முடியாது, நான் எவ்வளோ ஒரு பெரிய இடத்துக்கு போனாலும் இதோட தாக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதாவது நீங்க பிறந்ததுல இருந்து அது இருக்கு, அது எல்லாரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா எனக்கு டவுன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, அப்ஸ் எல்லாம் இது வரைக்கும் இல்லை. இப்பதான் ஏதோ கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கு. எங்க அப்பா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பெயிண்டிங் வேலைக்கு போவார்னு சொன்னேன் இல்லைங்களா, கீழே விழுந்து 2 கையும் உடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அவர் வண்டி எடுத்துட்டு வெளியே போனாலே ஒரு மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே பாப்பா எங்கே இருக்கிற. நான் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். அங்கே ஒரு மேனேஜர் அந்த மாதிரி சொன்னாப்புல, ஏப்பா உனக்கு என்ன வேலையோ அதை பாருப்பா, நீ ஏப்பா இங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப உனக்கு வயசு என்ன? எங்கள் அம்மாவே வேலைக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை தவிர எங்கள் அம்மா தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. நாங்கள் ஒரு தம்பி ஒரு சாங் எழுதி வச்சிருக்காங்க, அந்த சாங்கை எங்களுக்காண்டி இப்போவே நீங்கள் பாடி காமிச்சு. கண்டிப்பாக பாடலாம். மீண்டும் ஒரு முறை பார்க்கலாமா